திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் காங்கிரஸ் கட்சி இடையில வார்த்தை போர் மெல்ல மெல்ல அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், தமிழக வாழ்வுரிமை கட்சி, கம்யூனிஸ்ட், மதிமுக உள்ளிட்ட கட்சிகள்லாம் இடம்பெற்றிருக்காங்க. இதற்கு இடையில பாமகவுடைய ஒரு தரப்பான ராமதாஸ் பிரிவு இப்போ வர கூட்டணி நிலைப்பாட்டை வெளிப்படுத்தாத நிலையில ராமதாஸ் திமுக கூட்டணிக்கு வர விசிக முட்டுக்கட்டையா இருக்காங்க. இதற்கு இடையில கூட்டணியின் நலனுக்காக விசிக தனது நிலைப்பாட்டை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லியதா செய்திகள்லாம் பரவுது. இது தொடர்பா எதிர்வினையாற்றிய விசிக சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி, கூட்டணியில் யார் யார் என்பதை திமுக முடிவெடுக்கும் என்பதுதான் நாங்களும் சொல்லிட்டோமே. சாதியவாத மதவாத சக்திகள் இருக்கும் இடத்துல இருக்க மாட்டோம் எனும் நிலைப்பாட்டை விசிக மாற்றிக்கொள்ளும் என்கிற தோற்றத்தை திணிப்பது நாகரிகமற்ற அரசியல் அணுகுமுறைன்னு காட்டமா சொல்லியிருக்காரு. இந்த நிலையில சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜியின் கருத்துக்கு கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தமது அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்துல மதுரையில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் தொடர்பான கூட்டணி விவகாரங்கள்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் நிலைப்பாட்டை மிக தெளிவாகவும் பொறுப்புடனும் எடுத்து சொல்லியிருக்காரு. அந்த சந்திப்புல திமுக தலைமையிலான கூட்டணியில் எந்த அரசியல் கட்சி சேர வேண்டும் அல்லது சேரக்கூடாது என்பது குறித்து அவர் எவ்விதமான கருத்தையுமே தெரிவிக்கல. குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் திமுக கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என அவர் கூறியதா வெளிவந்த செய்திகள் முற்றிலும் தவறானவை, உண்மைக்கு புறம்பானவை. இது ஒரு திரிக்கப்பட்ட செய்தி அப்படின்னு சொல்றாங்க. உண்மையில தமிழ்நாட்டின் அரசியல் நிலவரத்தை கருத்துல கொண்டு கூட்டணி தொடர்பான இறுதி முடிவுகள் அனைத்துமே தமிழ்நாட்டிற்கு தலைமையாற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மற்றும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில தான் எடுக்கப்படும் என்பதையே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர்கள் மிக தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில உண்மையை முழுமையாக அறிந்து கொள்ளாம ஊடகங்கள்ல வெளியான ஆதாரமற்ற செய்திகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சேர்ந்த திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி கண்டனம் தெரிவித்திருப்பது ரொம்பவே கண்டிக்கத்தக்கது. கூட்டணி கட்சிகளுடைய நிலவும் நல்லுறவு, பரஸ்பர மரியாதை மற்றும் அரசியல் நாகரிகத்தை பேண வேண்டிய இத்தகைய காலகட்டத்துல பொறுப்பற்ற முறையில வெளியிடப்படும் தவறான செய்திகளை அடிப்படையா வச்சுக்கிட்டு கருத்துக்களை வெளியிடுவது கூட்டணியின் ஒற்றுமைக்கும் அரசியல் நிலைத்தன்மைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறாத கருத்தை கூறியதா பரப்பி அதை அரசியல் நோக்கத்தோட திரித்து விளக்கி உண்மை அறியாம கண்டனம் தெரிவிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால உண்மைக்கு புறம்பான தகவல்களை அடிப்படையா வச்சுக்கிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்தவர்களுக்கும் அப்படியான செய்திகளை பரப்பியவர்களுக்கும் எதிராக கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வார்த்தை மோதல் காரணமா இந்தியா கூட்டணியில விரிசல் உருவாகி உள்ளதோங்கிற கேள்வி வலுத்திருக்கு. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.